ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றைக்கும் இருக்கிறார்கள். தலைப்பு நாம் உணர்ந்து விடைகொள்வதில்லை துணைகளை. எரேமியா 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதி ஆச்சரியமான ஒரு வார்த்தை. இதை கேட்பதற்கு மிகவும் வேதனை உள்ளதாக கருத்தை செயல்படுவார். இதுவரைக்கும் நாம் என்றும் கத்தரித்து அதாவது கர்த்தர் மனுஷனுக்கு விரோதமாக தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்வேன் என்று இந்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியாக 2400 வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காலத்தில் நடந்து முடிந்தது என்றாலும் அதற்கு மட்டுமல்ல, வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருப்பதற்கான காரணம் அது எப்போது வேதத்தில் நடந்த காரியங்களாக சொல்லப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்ற வார்த்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் கர்த்தர் என்ன ஜனங்கள் செய்ததற்கு எப்படி தண்டித்தாரோ அதே போல எக்காலத்திலும் அவர் செய்வார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்று நடந்தது, அது முடிந்து விட்டது. அதை ஏன் பழைய ஏற்பாடு, நாம் ஏன் அதை படித்துக் கொண்டு அதற்கு என்ன சம்பந்தம் என்று நினைக்கக்கூடாது. நாம் இப்பொழுது வெளிப்படுத்தல் காலத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆதியாகம காலம் முதல் கர்த்தருடைய செயல்கள் எப்படி இருந்ததோ அதே போலதான் இன்றும் இருக்கும், என்றும் இருக்கும். ஏனென்றால் அவர் மாறாதவர். எந்த காலத்திலும் அவர் மாறாதவர். அவர் குணம் ஒருவர். நாம் இந்த வரலாற்றை படிக்கும் போது கர்த்தர் எப்படிப்பட்ட குணமுடையவர், மனிதர்கள் என்ன தவறு செய்தால் அவர் எப்படி எல்லாம் மனிதர்களை கையாளுகிறார், நாம் என்ன செய்யலாம், நாம் என்ன செய்யக்கூடாது, கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இருக்க, அவருடைய சாபத்தை பெறாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற உணர்வை நாம் அடைந்து கொள்ளலாம். வேதத்தை அழைக்கும் போது இந்த செய்தியை சற்று இஸ்ரவேலர்கள் அளவுக்கு அதிகமாக எண்ணற்ற கொடுமைகள் செய்தார்கள். அவர்கள் பாவம் செய்தார்கள் என்றால் நாம் சாதாரணமாக ஏதோ பாவம் என்று சொல்லிக் கொடுப்போம். அவர்கள் எதை மீறிய பாவம் செய்தார்கள். அதை கடந்த அதிகாரங்களை நாம் தியானித்திருக்கிறோம். தங்கள் பெற்று சிறு குழந்தைகளை அக்கினிக்கு பலி கொடுத்து பொல்லாத ஆடுகளுக்கு பலி கொடுக்கிறார். இதை விட கொடுமையான பாவம் என்ன இருக்கிறது? இதையெல்லாம் பார்த்து கொண்டு கருத்தில் கோபப்படாமல் இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட காரியங்கள் பொல்லாத ஆவிகளுக்கு தங்கள் சொந்த பிள்ளைகள், பச்சில குழந்தைகளை குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினார்கள். தங்கள் குழந்தைகளை அந்த பொல்லாத பாவத்திற்கு இரையாக்கினார்கள். அக்கினிக்கு இரையாக்கினார்கள், கொன்றார்கள், எல்லாம் செய்தார்கள். ரத்தம் சிந்தப்பட்டது. கர்த்தருடைய சாயலாய் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களின் கர்த்தனை குழந்தையாய் கொண்டார்கள். அதை அவர்கள் செய்ததை பார்த்து கொண்டு இஸ்ரவேலில் சிதேக்கியா ராஜா அரசாங்கம் கொண்டிருந்த போது, அதாவது இசைக்கியா ராஜாவே குமாரன் சிதேக்கியா அரசாண்டு கொண்டிருக்கும் போது அவர்களுடைய பாவம் இந்த அளவுக்கு மோசமாயிருந்தது. இந்த பாவங்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் பேசுகிறார். கர்த்தர் எனக்கு முன்பே சொல்லியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தின் துவக்கத்தில் இருந்து பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், தினம் தினம் உங்களுக்கு தீர்க்கதரிசிகளை அனுப்பி நான் அவர்களோடு பேசினேன் இருக்கிறார். எதற்கும் இஸ்ரவேலர்கள் செலுத்திருக்கவில்லை. தினம் தினம் அப்படி செய்தார்கள். ஆனாலும் யாரும் கர்த்தருக்கு செலுத்தவில்லை, மனம் திரும்பவில்லை. அவர்கள் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்படுகிறது. அப்பொழுதும் அவர்கள் கேட்கவில்லை. இந்த அதிகாரத்தில் எரேமியா 20 வயது முதல் அவர் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். 40 வருடங்களில் சொல்லுகிறார். எத்தனை வருடங்கள், எத்தனை காரியங்கள் சொல்ல அதையெல்லாம் அவர்கள் கேட்கவில்லை, ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. மாறாக
தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசியாகிய எரேமியா ஐயாவை அவர் உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். அவரை துன்பப்படுத்தினார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். நாம் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும், நாம் ஏன் மரணமடைந்து விடக் கூடாது என்று மரணத்தை விரும்பும் நிலைக்கு அவரை கொண்டு போனார்கள். அந்த அளவுக்கு அவரை துன்பப்படுத்தினார்கள். இதை குறித்து நாம் சற்று தியானிப்போம். இந்த இடத்தில் சிதேக்கியா ராஜா எரேமியா ஐயாவின் இடத்திற்கு ஆள் அனுப்புகிறார். 2 பேரை அனுப்புகிறார். பஸ்கு என்னும் ஆசாரியரின் குமாரனான செப்பனியா என்னும் ஒரு மனிதனையும் இருவரையும் எரேமியா ஐயாவினிடத்தில் போய் தீர்க்க தரிசனம் கேட்கும்படியாக சிதேக்கியா அனுப்புகிறார். சிதேக்கியா ராஜா, யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அனுப்புகிறார். இது நாம் கவனிக்க வேண்டியது, 2 நபர்களை ஒரு ராஜா தீர்க்கதரிசியினிடத்தில் அனுப்புகிறார். அவர்கள் யார் என்று பார்க்கும்போது மல்கியாவின் குமாரன் பஸ்குவின் சகோதரன் இருக்கிறது. இன்னொருவர் ஆசாரியின் குமாரன் என்று சொல்லப்படுகிறது. இதிலிருந்து நாம் நம் வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். அதாவது ஒருவரிடத்தில் ஒரு தீர்க்கதரிசியின் இடம் ஒரு சொல் கேட்க அனுப்புகிறோம் என்றால் யார் அதற்கு பொருத்தமானவர் என்று ராஜா ஆராய்ந்து ஒரு ஆசாரியனுடைய குமாரனை ஒரு தீர்க்கதரிசனம் உரைத்தால் அதை புரிந்து கொள்ளும் தன்மை வேண்டும். வேத வசனங்களை அறிந்திருக்க இப்படி தெரிந்தவர்களை தான் அந்த வேலைக்கு அனுப்ப வேண்டும். யுத்தத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றால் யுத்தங்களை தெரிந்திருக்க வேண்டும். இப்படி எந்த வேலைக்கு எப்படிப்பட்டவர்களை அனுப்ப வேண்டும் என்கிற பாடத்தையும் நாம் இந்த இடத்தில் கற்றுக் கொள்கிறோம். எரேமியா ஐயாவினிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்பதற்காக அனுப்புவதற்கு அவர் தெரிந்தெடுத்த சிதேக்கியா ராஜா தெரிந்தெடுத்த ஆட்கள் ஒரு ஆசாரியனுடைய இப்படியாக தேர்ந்தெடுத்து அனுப்புகிறார். இந்த பாடத்தை இந்த கற்றுக்கொள்கிறோம். நாமும் கூட நம்முடைய செயல்களில் ஒரு வேலை செய்கிறோம் என்றால், ஒரு இடத்திற்கு ஒரு ஆடை அனுப்புகிறோம் என்றால் எப்படிப்பட்டவங்களை அனுப்ப வேண்டும், யார் எதற்கு கௌதமர்கள் என்று பார்த்து செய்ய வேண்டும். எல்லாருக்கும் எல்லா வேலையும் வந்துகிறார். அதில் நாம் இதை கற்றுக்கொள்வோம். அடுத்ததாக சிதேக்கியா ராஜா என்ன செய்தி சொல்லி அனுப்புகிறார் தீர்க்கதரிசியின் இடத்தில் என்றால், நீங்கள் போய் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவிடம் சொல்லுங்கள். அதாவது நேபுகாத்நேச்சார் ராஜா எங்களோடு யுத்தம் பண்ணுகிறான். அதனால் கர்த்தர் அவருடைய மகா தயவின்படியும் இரக்கத்தின்படியும் அவர் எங்களுக்கு இறங்கி எங்களை இந்த பொல்லாப்பில் இருந்து காப்பாற்ற அனுகிரகம் செய்வார். அப்படி செய்வாரா என்று ஒருவேளை அப்படி கிடைக்கலாம், அவருடைய தயவு கிடைக்கலாம், கர்த்தர் எங்களை காப்பாற்றலாம், அப்படி செய்வாரா என்று நீங்கள் போய் கேட்டுக்கொண்டு வாருங்கள் என்று தீர்க்கதரிசியின் இடத்தில் அனுப்புகிறார் அந்த ராஜா சிதேக்கியா. இப்படி சொன்னதும் அவர்கள் இருவரும் போய் எரேமியா இடத்தில் கேட்கிறார். நேபுகாத்நேச்சார் ராஜா எங்களோடு யுத்தம் செய்ய வந்து விட்டார். அவன் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த நிலையில் கர்த்தர் எங்களை காப்பாரா? அவர் இதுவரை இந்நாள் வரை எத்தனையோ முறை எங்களுக்கு யுத்தங்கள் போராட்டங்கள் வந்த போது யூதா தேசத்திற்கும் இஸ்ரவேலுக்கும் கர்த்தர் காப்பாற்றி பலமாய் காப்பாற்றி கொண்டு வந்தார். அது போல இந்த முறையும் செய்வாரா என்று கேளுங்கள் என்று அனுப்பினார் ராஜா. அப்படியே அவர்கள் கேட்டார்கள். அப்போது எரேமியா சொல்கிறார், நீங்கள் போய் உங்க ராஜாவினிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த அரங்கத்திற்கு வெளியே இருந்து யுத்தம் பண்ணுகிற பாபிலோன் ராஜாவோடும் கல்தையரோடும் நீங்கள் யுத்தம் பண்ண உங்கள் ஆயுதங்களை நீங்கள் கையிலே இருக்கிறீர்கள். அந்த ஆயுதங்களை நான் திரும்ப பண்ணுவேன். அவர்கள் உங்கள் எருசலேமுக்குள் நடுவில் வந்து அவர்கள் யுத்தம் செய்வார்கள். நான் நீட்டின கையினாலும் பலத்த உயர்த்தினாலும் என்னுடைய பலத்தோடு கூட வந்து உங்களுக்கு விரோதமாய் உங்களோட யுத்தம் பண்ணுவேன். மகா உக்கிர கோபமாய் உங்களோடு நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அதாவது என்ன நடக்கிறது என்றால், இஸ்ரவேலுக்காக பாபிலோனோடும் கல்தையரோடும் யுத்தம் பண்ணுவாரா என்று சிதேக்கியா ராஜா கேட்டார். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார், உங்களோடு யுத்தம் பண்ணுவேன், அவர்களோடு சேர்ந்து கொண்டு உங்களோடு யுத்தம் பண்ணுவேன். அவர்கள் எருசலேமுக்கு நடுவில் வந்து யுத்தம் பண்ணுவார்கள். நானே உங்களை பலத்த புயத்தோடு
என்னுடைய பலத்தோடு பராக்கிரமத்தோடு. அப்படி என்றால் வானத்திலிருந்து மிகாவேல் தூதர்கள் இறங்கி வந்து இஸ்ரவேலை அழிப்பார்கள். இஸ்ரவேலை அழிப்பார்கள். புறஜாதியாரை அல்ல, எதிரியை அல்ல. இவர்கள் அல்லவா ஆக்கிரமம் செய்தது, இவர்கள் அல்லவா அநியாயம் செய்தது. கர்த்தர் சொல்லை கேளாமல், பல வருடங்களாக கேளாமல் மீறி மீறி குற்றமற்ற ரத்தத்தை சிந்தியது இஸ்ரவேலர்கள் அல்லவா. அதனால் இவர்களோடு தேவ தூதர்கள் வந்து இவர்களை வெட்டி அழித்து யுத்தம் பண்ணுவார்கள். கோபமும் உக்கிரமுமாய் மகா கடுமையாக உங்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னார். கர்த்தர் வந்து நம்மோடு எதிர்த்து நின்றால் என்ன நிலைமையாகும்? இந்த அளவுக்கு இவர்கள் புகழாக இருக்கிறார். அன்று இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் என்று நாம் கர்த்தருடைய ஜனமாகிறோம். நாம் ஒருபோதும் இந்த நிலைக்கு போகக்கூடாது. எந்த நிலையிலும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவே இருக்க வேண்டும். கர்த்தரோடு மாத்திர எதுவே செய்யவே கூடாது. இந்த நகரத்தின் குடிகளையும் எருசலேமில் குடியிருக்கிறவர்களையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னையும் சங்கரிப்பேன் என்றால் கொன்று போடுவேன். சங்கரித்தல் என்றால் எழும்ப முடியாத அளவுக்கு கொன்றை போடுவோம். வியாதியெல்லாம் வந்து கிடப்பதல்ல, முற்றிலும் சாகடித்து உணவினால் வந்து முற்றிலும் அவர்களை கொன்று போடுவேன். மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் மிருகங்களையும் என்று கருத்து சொல்லுகிறார். மகா கொள்ளை நோயினால் சாவார்கள். மிகப்பெரிய கொள்ளை நோய் வந்து போகும். கர்த்தரின் கோபம்தான் கொள்ளை நோய் வருவது என்பதை மிக தெளிவாக இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். கொஞ்ச காலத்துக்கு சில வருடங்களுக்கு கொரோனா வந்தது. கொரோனா நோய் வந்த பொழுது தேவர்கள் அறிந்திருந்தார்கள் இது கர்த்தருடைய கோபம். அனைவர் அதை நம்புவதில்லை. கர்த்தருடைய ஜனங்கள் முதலில் தெரிந்து கொள்வார். எதுவும் தானாய் நடக்காது. கொள்ளை நோயினால் அநேகம் பேர் செத்தார்கள். கோடிக்கணக்கான உலகத்தில் மருந்து போனார்கள் கொரோனாவினால். காரணம் என்ன? மனிதனுடைய அக்கிரமம். அக்கிரமும் பாவமும் பெருகும் போது கர்த்தர் குறிப்பிட்ட பேரழிவை ஏற்படுத்துவார். நாம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் வாழ வேண்டும். அப்படி நடக்க வேண்டியவர்கள் நாம் விருப்பப்படி நாம் வாழ்வதற்கு நம்மை நாமே உருவாக்கி கொள்ளவில்லை. நாம் நிற்கும் இந்த பூமியை நாம் உருவாக்கவில்லை. நம்முடைய ஆகாரத்தை, தண்ணீரை, காற்றை நாம் உருவாக்கி கொள்ளவில்லை. நம்முடைய தட்பவெப்ப நிலையை, நமக்கு தேவையான எதையும் நாம் உருவாக்கி கொள்ளவில்லை. வானமும் பூமியும் அவரால் உருவாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. நம்மையும் அவரை சிருஷ்டித்தார். அப்படி இருக்க நம் விருப்பப்படி நாம் எப்படி வாழவும்? அவர் விருப்பப்படிதான் நாம் வாழ வேண்டும். அதை புரிந்து கொள். அவருடைய விருப்பம் என்ன? வேதாகமத்தை வாசித்தால் தெளிவாய் புரிகிறது. அவர் விருப்பம் என்ன? நாம் எதை செய்யலாம், நாம் எதை செய்யக்கூடாது என்று கருத்தரை இப்படி இஸ்ரவேல் தேசத்தில், அதாவது யூதாவில் கொள்ளை நோயினாலும் பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் அநேகம் பேர் இறந்தார்கள் என்று கருத்து சொன்னார். அதன் பின்பு யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் ஊழியக்காரரையும், ராஜாவின் ஊழியக்காரரையும் ஜனங்களையும் கொள்ளை நோய்க்கும் பட்டயத்திற்கும் பஞ்சத்திற்கும் தப்பினவர்களை, இதெல்லாம் வந்து போனறிந்து மீதியா இருக்கிறாங்க மறிக்காமல் உயிரோடு இருக்கிறவர்கள், அவர்களை பாபிலோன் ராஜாவுக்கும் கல்தேயருக்கும் அவர்களிடத்திலும் கர்த்தர் வந்து கொடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். மீதியா இருக்கிறவர்கள் நேபுகாத்நேச்சாருடைய கையிலும் கல்தேயருடைய கையிலும் நான் வந்து கொடுப்பேன் மீதியா இருக்கிற ஜனங்களை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்ட மீதியான ஜனங்கள் அவர்கள் பாபிலோனுக்கு ஓடி போக வேண்டும். அவர்கள் போய்விட்டால் அவர்கள் நல்லது. அவர்கள் உயிர் அவர்களது உழைப்போரை போலிருக்கும். யூதா தேசத்தை விட்டு அவர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போவார்கள். அப்படி போய்விடுவது அவர்களுக்கு நல்லது. அவர்கள் உயிராவது காப்பாற்றிக் கொள்ள முடியும். இங்கேயே இருந்தால் அவர்களையும் மீந்திருப்பவர்களையும் கொன்று போடுவேன் என்று கர்த்தர் இப்படி
நேபுகாத்நேச்சார் ராஜாவின் கையிலும் கல்தேயரிடத்திலும் இஸ்ரவேலரை உயிரை வாங்க தேடுகிறவர்கள் கொள்ள வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிற சத்துக்களிடத்தில் நான் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி யூதர்களை பிடித்துக் கொண்டு போகிறவர்கள் அவர்கள் என்ன பத்திரமாய் பார்த்து கொள்ள வருகிறார்கள், கொடுமைப்படுத்தவும் சிறை பிடிக்கப்பட்டு போகிறார்கள். மிகுந்த கொடுமை உண்டாக அப்படி அவர்கள் பிடித்து கொண்டு போகிற சத்துருக்கள், யூதர்களின் சத்துருக்கள் பிடித்து கொண்டு போய் சும்மா இருக்க மாட்டார்கள். அவர்களை பட்டயத்தால் கொன்று போடுவார்கள். அவர்கள் இறக்கப்படுவதும் இல்லை. அந்த எதிரிகள் இவர்களை யூதர்களை மன்னிக்க மாட்டார்கள், தப்ப விடவும் மாட்டார்கள், அவர்களுக்கு இரக்கம் காட்டவும் மாட்டார்கள், கொன்று போடுவார்கள். இப்படி நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதன் பின்பு இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார் யூதர்களுக்கு. நான் உங்கள் முன்பாக ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன். ஜீவனுக்கு எதுவான வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன். நீங்கள் எதை வேண்டும் என்றாலும் தெரிந்து கொள்ளலாம். அதாவது நீங்கள் உங்கள் சத்துருக்களோடு இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன், இந்த எருசலேமிலேயே வெளியே போகாமல் இந்த எருசலேம் நகரத்திலேயே இருக்கிறவன் யாராயிருந்தாலும் அவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும், அதாவது வெட்டி கொல்லப்படுவான், பஞ்சத்தினால் சாவான், கொள்ளல் நோய் வந்து சாவான், இப்படியாக இறந்து போவான். அதற்கு பதிலாக கல்தையர் வசமாய் ஓடி போகிறவனும், கல்தையரால் சிறைபிடிக்கப்பட்டு ஓடி போகிறவனும் தன் உயிரையாவது காப்பாற்றிக் கொள்வான். தேசத்தை விட்டு எல்லாவற்றையும் விட்டு ஓடி போனாலும் தன் உயிரை மட்டுமாவது காப்பாற்றிக் கொள்வான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் முகத்தை இந்த நகரத்திற்கு முன்பாக நன்மைக்கல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்மைக்காக அல்ல, தீமைக்காகவே என் முகத்தை வைத்தேன். இவர்களை அழித்து போடும்படியே நான் இவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுதும் மனம் திரும்பாமல் இருப்பவர்கள், இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள், எத்தனை முறை தன் தவறை அடுத்தவர் சொல்லி சுட்டிக்காட்டி உணர்த்தப்பட்டு கேட்காமல் மனம் திரும்பாமல் நான் செய்யும் பாவத்தை செய்து கொண்டே இருப்பேன் என்று இருக்கிறவர்களுடைய நிலை இப்படியாக முடியும். அழிவுதான் அவர்கள் முடிவு. கர்த்தர் ஒரு முறை அல்ல பல முறை நம்மை எச்சரிப்பார். நாம் ஏதாவது பாவத்தை செய்து கொண்டிருந்தால் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் கர்த்தர் நம்மை காப்பாற்றும்படியாக நமக்கு ஆலோசனைகளை தந்து வழிநடத்துதலை தந்து அடுத்தவர் மூலமாக நம்மை காப்பாற்ற முயற்சி செய்வார். ஊழியர்களின் செய்திகள் மூலமாக, செல்போன், டிவி போன்ற கருவிகள் மூலமாக ஊழியர்களை பேச வைத்து நம்மோடு பேசி, நீ இந்த பாவத்தை அதை விட்டு விலகு, என்னிடம் திரும்பு என்று கர்த்தர் நம்மை அழைப்பார். இப்பொழுதும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தியின் மூலமாகவும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நம்முடைய மனம் திரும்புதல் நமக்கு நன்மையை கொண்டு வரும். நம் ஜீவனை காப்பாற்று, நம் ஆத்மாவை காப்பாற்று. முதலாம் மரணத்திலிருந்தும் காப்பாற்றப்படும், இரண்டாம் மரணத்திலிருந்தும் காப்பாற்றப்படும். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவனுடைய ரகசிய வருகை மிக சமீபமாயிற்று. அவனுடைய வருகை சமீபமாய் இரண்டாம் வருகை. அதனால் நாம் இப்பொழுதே வளர்த்துள்ளோம். ஒரு நாள் கூட தாமதிக்க வேண்டாம். எப்பொழுது கர்த்தர் வருவார் என்று அதனால் இன்றே நாம் ஆயத்தமாய் இருந்தால் நேற்றைய நாள் அவர் வரவில்லை, இன்றைய நாள் வரலாம், எந்த நாளும் வரலாம். ஏனென்றால் நீங்கள் அறியாத நாளிகையில் நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மனம் திரும்பாத இஸ்ரவேலர்களை அன்று கர்த்தர் அழைத்து விட்டார். பொல்லாத மனிதர்களின் கையில் இன்பு கொடுத்தார். அதே போல இந்த கடைசி காலத்திலும் நடக்க போகிறது. நம்முடைய சோதனை காலத்திலும் பாடுகளின் மத்தியிலும் கர்த்தரிடத்தில் முழு விசுவாசத்தோடு அவரை நாம் வாழ வேண்டும். இந்த நிலையில் உபதிரவ காலம் தொடங்க போகிறது. வேதனையின் காலம் தொடங்கிவிட்டது. உபதிரவ காலம் தொடங்க போகிறது. அந்த காலத்தில் நாம் கர்த்தரை உறுதியாய் பற்றிக்கொண்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ வேண்டும். மனம் திரும்புதலுக்கான காலம் இப்பொழுதுதான் அது தொடங்கி விட்டது. இப்போது அது முடியும் காலமாய் இருக்கிறது.
உபத்திரவ காலத்திற்கு நாம் நிற்க வேண்டும் என்ற விசுவாசத்தை உறுதிப்பட வேண்டும். மனம் திரும்புதல் மிக மிக அவசியம். நம்மிடத்தில் ஒரு சிறு பாவம் இருந்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை நினைத்து பார்க்க தேவையில்லை. அவர் பரிசுத்தர். நாம் பரிசுத்தமாய் இருந்தாலும் கர்த்தரிடத்தில் போய் சேர முடியும். நம் மனதில் பாவத்தை குறித்த விருப்பம் இல்லாமல் இருந்தால் நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம். நம்முடைய செயல்கள் கர்த்தரை மாற்றி விடுவார். நம்முடைய செயல்களை அவர் நம்மை வழி நடத்தி நம்மை மாற்றி விடுவார். நம் மனதில் பாவத்தை விரும்பாமல் இருக்க வேண்டும். எல்லா பாவத்தையும் வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்களில் இருக்கலாம், அது சரியல்ல, ஆனால் அது மாற்றப்படும், கர்த்தரால் மாற்றப்படும். நம்முடைய விருப்பம் அதில் இருக்கவே கூடாது. எந்த பாவத்தை நாம் விரும்பினாலும் பாவத்தை விரும்பிக் கொண்டே இருந்தால் அதை நம்மை விட்டு கர்த்தர் அதை எடுக்க முடியாது. நாம் பாவத்தை வெறுத்து விட்டு அதை விட்டு விலக முயற்சி செய்யும் போது கர்த்தர் அதை சுலபமாக நம்மை கொள்வார். நாம் பாவத்தை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மன திரும்புதல். அதை நாம் செய்தால் நம் செயல்களில் இருக்கிற பாவங்களை கர்த்தர் தன்னால் அகற்றி போடுவார். பாவத்தை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த பாவத்தின் மேல் விருப்பம் இருக்க பரிசுத்தையே நாம் நேசித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தவான்மை என்று சொல்வது. நம் ஆவி பரிசுத்தம் அடைந்து விட்டால் நாம் பரிசுத்தின் மேலே நமக்கு நிற்க முடியும். இப்படியாக இருக்க வேண்டும். அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்காமல் மனம் திரும்பாமல் இருந்ததினால நோய்க்கும் பட்டயத்திற்கும் பஞ்சத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டு செத்தார்கள். எல்லாம் அழிந்து போனார்கள். அதன் பின்பாக அந்நியரிடம் விரோதிகளிடம் மாட்டிக்கொண்டு சிறைப்பிடிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு பலர் இழந்தார்கள். சுமான ஜனங்கள் அடிமையாக வாழ்ந்தார்கள். எத்தனை வேதனை! இதெல்லாம் தேவையா? இது எல்லாம் அவர்களாய் ஏற்றுக்கொண்டது, அவர்களாய் விரும்பி பெற்றுக் கொண்டது. பாவ வழியில் சென்றால் இதுதான் நடக்கும். இந்த காரியங்கள் நமக்கு பாடமாக இருக்கிறது. கவனித்து பார்ப்போம். இன்றே மனம் திரும்புவோம். எந்த பாவத்திற்கு உண்டாக விபச்சாரத்திற்கு 10 கட்டளைகளை மீறுகிற எந்த பாவத்திற்கும் நாம் கூடாது. 10 கட்டளைகள் ஒரு ஸ்கேலை கூட இருக்கிறது. அது நமக்கு அளவிட்டு காட்டுகிறது. எது பாவம் எது பரிசுத்தம் என்று வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது. 10 கட்டளைகளை எடுத்து படித்து பார்ப்போம். அதில் நம் இடத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்து அதை எல்லாம் அகற்றி போட்டு பரிசுத்தம் எதில் இருக்கிறதோ அதை வளர்த்து கொண்டு வாழ. இப்படி யூதா தேசத்தின் குடிகளுக்கு கூட்டத்திற்கு ஏற்படும். அதன் பின்பு எருசலேம் நகரம் பாபிலோனியரிடம் கொடுக்கப்படும். அவர்கள் பாபிலோனியர்கள் வந்து யூதாவை எருசலேம் நகரத்தை சுட்டெரித்து போவார்கள். அக்கினியினால் சுட்டெரிப்பார்கள் என்று அங்கு இவர்கள் கொள்ளாத பலிபீடங்களை கட்டி பாவம் செய்தார்கள் அல்லவா? குழந்தைகளை எல்லாம் படி அதை நிமித்தம் எருசலேம் நகரத்தை கர்த்தர் சுட்டெரித்து போகிறார். சுத்திகரிக்கப்பட்டார்கள். அடுத்ததாக யூதாவின் ராஜாவின் குடும்பத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அவர்களுக்கு செய்தி சொல்கிறார். யூதாவின் ராஜாவின் குடும்பத்தாரே, ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்களே, உங்கள் மேல் என் கோபம் முடிகிறது. அக்கினியை போல என்னுடைய கோபம் உங்களிடம் வருகிறது. என்னுடைய கோபம் அவிப்பவன் இல்லாமல், அந்த கோபத்தை தணிக்க ஆள் இல்லாமல் அது தொடர்ந்து எரியும்படிக்கு, பெரியதாய் எரியும்படிக்கு, அப்படி எரிந்து அதிக கோபம், அதாவது என்னுடைய கோபம் அதிகமாய் வந்து உங்களை அழித்து போகாதபடிக்கு நீங்கள் இப்பொழுதே மனத்திருந்துங்கள் என்று கர்த்தர் வைத்திருந்தார். அப்படி நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது நீதிமான்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்திருக்கிறார்கள் அந்த காலத்தில். பலி கொடுப்பது, விக்கிரகாராதனை செய்வது மட்டுமல்ல, ஏழைகள் எளியவர்கள் எல்லாரையும் ஒடுக்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். நியாயம் கேட்டு நீதியின்படி உங்களிடத்தில் முறையிட வந்தவர்களை நீங்கள் கொடுமைப்படுத்தி நீதி கேட்டு வருகிறவர்களை நீங்கள் இன்னும் அதிகமாய் ஒடுக்குவது, இப்படிப்பட்ட பாவத்தை நீங்கள் செய்கிறீர்கள், அதை விட்டு விலகுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எளியவனை ஒடுக்குகிறவனுடைய கையிலிருந்து தப்புவீங்கள், அப்படி செய்தால் நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு பாவமும் அறியாத குற்றமில்லாதவர்களை கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை விடுதலையாக நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார். எருசலேம் நகரத்தை குறித்து கர்த்தர் இங்கு சொல்லுகிறார்.
ஒரு பெண்ணை சொல்வது போல எரிசலின் பெண்ணுக்கு ஓமையாக சொல்லப்படுவதில்லை. அதன்படி சொல்லுகிறான் கர்த்தர். அதாவது எருசலேமே நீ சொல்லுகிறாய், பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவர்களே, பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவரே, சமனான இடத்தில் கண்மலையாய் இருக்கிறவனே, அதாவது நான் பலமாய் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவனே, எருசலேம் நகரத்தை குறித்து கர்த்தர் பேசுகிறார். எனக்கு விரோதமாய் வருகிறவர் யார் என்று கேட்கிறார். எருசலேம் கேட்கிறதா, எனக்கு விரோதமாய் வருகிறவர் யார்? எனக்குள் உள்ளே விரோதமாய் என்னை எதிர்க்க எனக்கு விரோதமாய் வருகிறவர் யார் என்று என் வாசஸ்தலங்களுக்குள் நுழைகிறவர் யார்? எருசலேமுக்குள் நுழைய யாரால் முடியும்? ஏனென்றால் மதில் சுவர் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. அதனால் யாரால் எனக்குள் வர முடியும் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். இதோ நான் வருகிறேன் உனக்கு விரோதமாய் சொல்கிறார். எருசலேம் நகரத்திற்கு விரோதமாய் கர்த்தர் வருகிறேன் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட வார்த்தை! வார்த்தை! இஸ்ரவேலர்கள் தேவையில்லாத காரியங்களை செய்து இப்படிப்பட்ட கர்த்தருடைய தீபத்திற்கு ஆளானார்கள். நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் நான் உங்களை விசாரிப்பேன். உங்கள் செயல்கள் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்ற தண்டனையை நான் உங்களுக்கு தருவேன். உங்கள் செயல்களுக்கு ஏற்ற நீதி உங்களுக்கு கொடுக்கப்படும். நன்மை செய்திருந்தால் நன்மையை பெற்றுக் கொள்வீர்கள், தீமையை செய்திருந்தால் தீமையை பெற்றுக் கொள்வீர்கள். நீங்கள் செய்த அளவுக்கு தக்கதாய் நன்மையோ தீமையோ அதற்கேற்ற பலனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் எருசலேமின் காட்டை கொளுத்தி போடுவேன், அது தன்னை சுற்றில் உள்ள எல்லாவற்றையும் பட்சித்து போடும் என்று கர்த்தர் வைக்கிறார். இப்படியாக நீ போய் சொல்லியிருக்கிறார். எருசலேமை கொளுத்தி போடுவார் கர்த்தர், அதை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அதனால் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் எருசலேமுக்கு கர்த்தர், எருசலேமின் ஜனங்கள் பாவம் செய்தார்கள், அவர்களுக்கு தண்டனையை கர்த்தர் கொடுத்தார், நியாய தீர்ப்பை கொடுத்தார். அப்படி கொடுத்திருக்கும் பொழுது அதன் விளைவாக மற்றவர்களும் பாடுபடுவார்கள், பாவம் செய்தவர்கள் பாடுபடுவார்கள். இப்படியாக இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு தீர்க்க தரிசனத்திற்கு செவி கொடுக்காமலும் தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பாமலும் இருந்ததினால் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகி பெற்றுக் கொண்டார்கள். நாமும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாமல் பரிசுத்த பாதையில் நடந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மனம் திறந்தோம். பரிசுத்தவான் என்று போலாம். தினந்தோறும், அதாவது நம் ஆவியின்படி பரிசுத்தவான்கள் தான் நம் ஆத்மாவில் கரைந்து இருக்கிறது. அதனால் நம் ஆத்மாவை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக மனம் திரும்புவோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து அடைந்து மனம் திரும்பி கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாறுவோம். அதனால் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதம் வேண்டும் என்று செவித்தால் மட்டும் கிடைத்துவிடாது. கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கவும் வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை ஆசீர்வதிப்பாராக.